பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன், அப்படி இல்லைனா மூலிகை மகேந்திரன் என்று அழைப்பார்கள். பதிவு நாள் ஆகஸ்ட் 17, 2026. மழை நீரில் விளைந்த காட்டு நாட்டு ஓருதழ் தாமரை என்று எடுக்கிறேங்க. சரி, நம்ம பார்த்துக்குங்க, ரூட்டை பார்த்துக்குங்க, புரியுதுங்களா? வண்டி போகிறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிடணும், உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம டெய்லி நம்ம பதிவுகளில் ரூட்டு போகிறது, வண்டி கிண்டி எல்லாம் உங்களுக்கு காமிச்சிடுவேன். எல்லாம் கருப்பட்டி காப்பி, பெட்ரோல் பங்க்கு, புரியுதுங்களா? எல்லாத்தையும் காமிச்சாங்க. இதை பார்த்ததுமே வீடியோ எடுக்கணுன்னு அவ்வளோ ஒரு வாங்க, அவ்வளோ ஒரு இதாங்க. மழை நீர் உணவு பார்த்தீங்களா? எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாருங்க. எந்த விதமான பாருங்க, இந்த இவ்வளோ இது பாருங்க, இவ்வளவும் அருவா போட்டு அறுத்து எடுத்துக்கிறேன். களை இதை அறுத்து எடுத்தால் இது எல்லாம் பாருங்க இப்படி இருந்தது. இதை மொத்தத்தையும் அறுத்து எடுத்தால் உள்ள பொதார் மாதிரி இருக்குது. இந்த பொதாருக்குள்ளே எடுக்கிற பயமாகுது. எடுக்கிறதுக்கு கூட பயந்து எடுக்கிறேன். எவ்வளோ எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா அறுத்து, புரியுதுங்களா? பொதாருக்குள்ளே மறைஞ்சினுக்கிறாங்க, அவ்வளவும் ஓட்டம் பாருங்க. நம்ம ஆயுதத்துக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லிக்கணும், புரியுதுங்களா? பாருங்க, இதோ ஒருத்தர் இப்போ பாருங்கள், ஒன்றுமே தெரியாது. இவர் அறுத்து எடுத்தோம்னு வச்சுங்களேன், இந்த பொதாரை பாருங்க உள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா? புரியுதுங்களா? ஒரு தாமரை உள்ளே இருப்பாங்க. இது மாதிரி தான் இதை பார்த்து எடுக்கணும்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. இந்த துளிர்கீரை எப்படி இருப்பாருங்க, இது முழுக்க மழைநீர் உணவு, புரியுதுங்களா? இது இப்போ காலையிலேருந்து அறுவடை பண்ணிக்கின்னு இருக்கேன். இது பாருங்க. இப்போது இது பாருங்க, ஒரே கையில் எடுக்கிறதால முடியல. இது பாருங்க, இது ஃபுல்லாக இப்போ இதெல்லாம் களை செடி, இதெல்லாம் அறுத்து நீக்கிட்டு இதை எடுக்கணும். இது மாதிரி அங்கங்கே இருக்கும் பாருங்க. இந்த களை செடியெல்லாம் அறுத்து எடுத்தோம்னா அதுக்குள்ளே தான் இருக்கும். இது ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியாது, கொஞ்சம் தான் கிடைக்கும். ஆனால் 100% பவர், புரியுதுங்களா? பாருங்க, இந்த களை செடியெல்லாம் அறுத்து எடுத்தால் தான் அது கண்ணுக்கே தெரியும், புரியுதுங்களா? இது மாதிரி பாருங்க, அப்படியே காமிச்சுன்னு வரேன். இது எல்லாம் களை செடி. இது பாருங்கள் காஞ்சிங்க. இது பாருங்கள், இங்கெல்லாம் எடுத்துட்டேன். கொஞ்சம் எடுத்த இடத்துலையே இன்னும் கொஞ்சம் எடுக்கிறேன், புரியுதுங்களா? எவ்வளோ ஒரு களை செடி இருக்குது பாருங்கள். இந்த களை செடிக்குள்ளே தான் பாருங்க. இப்போது இதை கம்ப்ளீட்டாக இந்த களை செடியெல்லாம் அறுத்து எடுத்தோம்னா உள்ளே கொஞ்சம் கிடைக்கும், ஒரு கொத்து கிடைக்கும், புரியுதுங்களா? இது மாதிரி தாங்க எடுக்கணும். இதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது உணர்வு இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு எடுக்கலாம், புரியுதுங்களா? கஷ்டப்பட்டு எடுக்கணும். இது கஷ்டப்பட்டால் நல்லாயிருக்கும். மக்களுக்கு 100% இதில் என்னென்னா ஆரோக்கியம் கிடைக்கும். குழந்தை பிறப்புக்கு உதவி செய்யும், புரியுதுங்களா? பெண்கள் சம்மந்தப்பட்ட உடல் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணும். ஆண்களுக்கும் இந்த உயிரணுக்கள் குறைபாடு, குழந்தை பிறப்பு குறைபாடு, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட இது செய்யும், சரி செய்யும். இது எப்படி சாப்பிட்லாம், அது என்னன்ற முறையெல்லாம் நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லித்தரேன். நம்ம சேனல் கண்டினியூவாக பார்த்துன்னு வாங்க. இது காலையிலேருந்து அறுவடை பண்ணது, இப்போ ஃபஸ்ட்டே காமிச்சது, புரியுதுங்களா? எல்லாம் அங்கே பாருங்கள். இப்போது இது கொஞ்சம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மழை நீரில் விளைந்த நெருஞ்சி இது எடுக்க போகிறேன். அடுத்து இப்போ நல்லா கொஞ்சம் துளுத்து வந்துக்கின்னு இருக்குது. இப்போ அதை எடுக்க போகிறேன். இது பாருங்க, சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரசாயனமே இருக்காது. யூரியா, பொட்டாசியம், களைக்கொல்லி, பால்டன், புரியுதுங்களா? எதுவுமே இருக்காது.
எதுனா மேல் நிலத்தில் மருந்து போட்டு பயிர் வச்சா கூட கீழ் நிலத்துக்கு மழை பெஞ்சதுன்னா தண்ணி வந்ததுன்னா அந்த மருந்து கொஞ்சம் அடிச்சுன்னு வந்துடும். ஆனால் இங்கெல்லாம் வந்து எந்த தண்ணியும் வராது. இது வெறும் மழை நீர் தான். இது வந்து புரியுதுங்களா? ஃபுல்லாக நெறிஞ்சு இதுவும் அறுவடை பண்ண போகிறேன். இதுவும் நீங்கள் வந்து இது முழுக்க கிட்னிக்காக. இது கிட்னி ஆரோக்கியமாக இருக்கும். கிட்னியில் கல் இருந்தாலும் வெளியேறும், கல்லை உடச்சி வெளியேற்றும். இதையும் இப்போ விரைவில் வந்து ஒரு தாமரை எடுத்து கொஞ்சம் ஸ்டாக் வச்சிட்ட பிறகு இதையும் எடுத்து கொடுக்குறேன். இது மாதிரி முதல் உணவு வந்து மழைநீர் உணவு. ரெண்டாவது உணவு வந்து நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இயற்கை முறையில் பயிர் வைக்கிறது. என்ன ஒன்றுன்னா உப்பு தண்ணி கட்டிடுவாங்க. போர் தண்ணி, கிணத்து தண்ணி, உப்பு தண்ணி கட்டும் போது கொஞ்சம் பவர் குறையுது. மூன்றாவது ரசாயனம் கலந்தது. புரியுதுங்களா? அது முதல்ல சாப்பிடுங்க. இது கிடைக்காத போது அது வாங்கிக்கிங்க. அது இயற்கை விவசாயத்துக்கு கிடைக்காத போது நம்ம வந்து ஹைப்ரிட்டுக்கும் போகலாம். உலகம் முழுவதும் இந்த மழைநீர் உணவு வந்து கிடைக்காது. என்ன ஒன்று, காட்டுங்களில் இருக்காங்க, கொஞ்சம் கண்டுபிடிச்சி வாங்கணும். நீங்கள் எங்களெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து வாங்கணும். உங்களுக்கு பாருங்கள், அப்படியே நாங்கள் பாருங்கள் ஒரு தாமரை இது வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள். பவுடராக கொடுப்பேன், கொரியரில் அனுப்புகிறேன். 8939238922. அனைவருக்கும் பசி உணவு வணக்கம். பாய் தான். நன்றி.